எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் சீரீஸில் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். அதாவது எபிசோட் 2 வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். மெயினாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க, ஃபஸ்ட் வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்ட்டு லைனாக வாங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் டேரெக்டாக நடுவில் இருந்து ஜம்ப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ராப்பராக வந்து லேர்ன் பண்ணணும், நீங்களும் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணி எல்லாமே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக வந்து படிங்க. அண்ட் இது ஒரு மார்க்கெட்டில் மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த டெக்னிக்கல் அனலைஸில் நீங்கள் லேர்ன் பண்ணுற எல்லாத்தையுமே மற்ற மார்க்கெட்லையும் பயன்படுத்த முடியும், நிறைய மார்க்கெட்டில் ஒர்க்கும் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நேற்று நம்ம வந்து பார்ட் 1 பண்ணியிருந்திருப்போம். 800 பேர் தான் பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரியும் ஆக்சுவலி இந்த மாதிரி வீடியோலாம் ஓடாதுன்ட்டு. அதான் சொல்கிறேன் இல்லையா, என்றைக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம கற்றுக்குறோமோ அப்போ தான் நம்ம சொந்த காலில் நம்ம நிற்க முடியும். ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணியே கிடச்சி வரைக்கும் அவங்க சொல்கிறதே பார்த்து பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. என்றைக்கும் நம்ம தனியாக நிற்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுங்க. அப்படிலாம் பண்ணி தான் நான் வந்து தனியாக நிற்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். உங்களை மோட்டிவேட் பண்ணணும் தான் நான் இந்த வார்த்தையும் மறுபடியும் பேசுகிறேன். சரிங்களா, தப்பாலாம் யாரையும் இது பண்ணணும் கிடையாது. சொந்தமாக நில்லுங்க, லேர்ன் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் எப்படி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிங்களோ அதை வச்சு தான் நான் எடுத்துகிட்டு போகிறதும் இருக்குது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மெயினாக லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இது ரீச் ஆகும். முடிஞ்ச பேருக்கு நிறைய பேருக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சில பேர் கேட்கலாம், எதுக்கு நம்ம இதெல்லாம் பார்த்துட்ருக்கோம், டேரெக்டாக டெக்னிக்கலை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாமே, சொல்லிக் கொடுக்கலாமே அப்படின்னீங்கன்னா அப்படியும் பண்ணலாம். ஆனால் இங்கே நிறைய பிகினர்ஸ் வராங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் நான் பார்ப்பேன். அதனால் வர்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும், ஸோ ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்ற ஃபோக்கஸில் தான் நம்மளுடைய டாபிக் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. இதுதான் ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த வீடியோவில் ஃபண்டமெண்டலை பற்றியும் சொல்லியிருப்பேன், டெக்னிக்கலை பற்றியும் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி இந்த மொத்த சீரிஸுமே டெக்னிக்கலை பற்றி தான் இருக்க போகுது. இருந்தாலும் ஃபண்டமெண்டலை பற்றி தனியாக ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து தனியாக பண்ணியிருக்கேன். ஏன்னா இதோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் மக்களுக்கு. ஒரு விஷயத்தை பார்த்து டெக்னிக்கல் மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஃபண்டமெண்டல் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ டெக்னிக்கல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபண்டமெண்டல் முக்கியம். ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம், இன்ட்ரோடக்ஷன் வந்து நான் கொடுத்துட்றேன். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஷார்ட் ஃபார்மாக நம்ம எஃப்ஏ அப்படின்னு சொல்லுவோம். பட் அதோட ஃபுல் ஃபார்ம் தான் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இந்த எஃப்ஐ மூலிமா நம்ம என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ப்ராஜெக்டோடைய டீட்டெயில்ஸான எல்லா விஷயங்களையும் நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்ட் உண்மையிலே ஒர்த்தா, அதுக்கு பின்னாடி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அவங்களோட டீம் யார் யார், அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் என்ன. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கணும். ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து இறங்குறோம் அப்படின்னும் போது அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் இருக்குன்றத ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணணும். அதுக்கு சில பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸை நம்மளுடைய டெலகிராமில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நான் டேரக்ட் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அங்கே எடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, எதுவுமே கொடுக்க முடியல, அவ்வளோ பயமாக இருக்குது. அதனால் நான் இங்கே கொடுத்துறேன், நீங்கள் அங்கே இருந்து வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த ப்ராஜெக்டோடைய யூஸ் கேசஸ்லாம் என்னென்ன, பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டில் இதோட டிமாண்ட்லாம் எந்த மாதிரி வந்து இருக்குது. ஸோ இது போன்ற மற்ற அனலைசிஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இருக்கும் மெயினாக வந்து இந்த ஃபண்டமெண்டல் அப்படின்ற விஷயத்தில் நம்ம பார்க்கும்போது. ஸோ அதாவது ஒன்று சொல்ல போனோம் அப்படின்னா ரியல் வேர்ல்டில் அதோட யூட்டிலிட்டிஸ் எந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த விஷயத்தை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். இதுதான் ஃபண்டமெண்டலில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து பார்ப்பாங்க. வாட் இஸ் ஸ்டடி இன் எஃப்ஏ, அதாவது இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் நம்ம ஒரு ப்ராஜெக்டோடைய ஸ்டடியை வந்து நம்ம எப்படிலாம் வந்து பண்ணணும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றது இருக்கும்ல, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா ப்ராஜெக்டோடைய ஒயிட் பேப்பரை பார்க்கணும். அவங்களோட விஷன் என்ன, அவங்களோட மிஷன் என்ன, அவங்க இதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, சொன்னதை செய்கிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அதாவது அவங்களுடைய ஒயிட் பேப்பரை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க, பண்ண போகிறாங்க, அண்ட் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதெல்லாம் அவங்களால டீட்டெயிலாக அதில் வந்து பார்த்துக்க முடியும். அதே மாதிரி அவங்களோட டீம் அண்ட் டெவலப்பர்ஸ், ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யார் இந்த ப்ராஜெக்ட்டை பண்ணுறாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பார்க்கணும். அதில் சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணியோ இல்லை நிறைய விஷயத்தில் ஒர்க் பண்ணவங்களும் வந்தாங்க அப்படின்னா அவங்கள நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் வேறு ஒரு இதில் ஒர்க் பண்ணது, அதை வச்சுலாம் வந்து பார்த்திங்கன்னா வருவாங்க, அடுத்த ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் பார்க்கும்போது அவங்களோட டீமையும் பார்க்கணும், அவங்களோட டெவலப்பர்ஸையும் பார்க்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா யூஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காயின், இப்போ ஒரு காயின் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அது ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுதா, இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை அதை சால்வ் பண்ணுதா, எதுக்காக அது இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோடைய தேவைகள் எதுக்கு, இது இப்போ இது வாங்குகிறோன்னா இதுக்கு எந்த ரீசன் என்ன, இதுக்கு எதனால் நம்ம இதை வாங்குகிறோம் அப்படின்னு அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்து முதல்ல வேணும். ஏன்னா அது என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் வாங்குறது யூஸே கிடையாது. கரெக்டாக
ஸோ அது மாதிரி நிறைய தேவையில்லாததெல்லாம் கூட மார்க்கெட் இப்போ இருக்குது. பட் அதனால் ரொம்ப ரிசர்ச் பண்ணணும், அதோட வேல்யூ என்ன, அது என்ன பண்ணுது, அது எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் டொக்னாமிக்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய பேர் வந்து அதோடைய சப்ளை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்காமே பார்த்தீங்கன்னா சில பேர் வாங்குறவங்களாம் இருக்காங்க. டோட்டல் சப்ளை அப்படின்றத மெயினாக வந்து பார்க்கணும். அதே மாதிரி சர்க்குலேட்டிங் சப்ளை அப்படின்றதையும் பார்க்கணும். பர்னிங் மெக்கானிசம் ஏதாவது இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும் டொக்னாமிக்ஸில். ஸோ இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதோட கிரேட் எப்படி இருக்குன்றதெல்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் அப்புறம் கம்யூனிட்டி இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பெரிய கம்பெனிஸோடு இவங்க வந்து ஆக்டிவிட்டியாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, என்கேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அண்ட் இவங்களோட கம்யூனிட்டி எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம மெயினாக வந்து பார்க்கணும். ஒரு விஷயத்தை நம்ம செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் நியூஸு, ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூஸ் இம்பாக்ட் ஏதாவதெல்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்துச்சுன்னா இது இறங்கும் ஏறும் இந்த மாதிரிலாம் நிறையவே வந்து நடக்கும். அப்போ இதை சுற்றி ஏதாவது அந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த ஊரில் வந்து இதை வந்து அடாப்ஷன் பண்ணுறாங்க, இந்த ஊரில் இது வந்து இடிஎஃபாக வரப்போகுது, அந்த மாதிரிலாம் நிறையா நீங்கள் பேசுகிறதே கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ அதெல்லாம் வந்து ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு நியூஸஸ் தான். அப்போ அதெல்லாம் தான் வந்து அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் அது மேலே எடுத்துகிட்டு போகும். இதுக்கெல்லாம் தான் வந்து நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மெயினாக பார்க்கணும் அப்படின்றது. ஸோ ரொம்ப பெருசுலாம் இல்லை, வீடியோ சின்ன வீடியோ தான், நான் டக்குன்னு முடிஞ்சிடும். ஏன்னா இது வந்து தேவை, கண்டிப்பாக தேவை. இதை நான் எடுத்துகிட்டு போகாமல் போகலாம், ஆனால் விவரம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லையா, ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்கன்னா. அதுக்காக தான் இதை வந்து நான் சொல்கிறேன். இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் நான் பண்ணணும்னு பிளானில் இருக்கேங்க. ஆனால் இதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் அது நான் பண்ணுறேன்னா இல்லையான்றது இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப அடிபட்டு நான் திரும்ப வந்திருக்கேன். திரும்ப அதை கம்பேக்ட் பண்ணணுன்ற ஒரு வெறியோடு நான் இதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ அடுத்ததாக எஃப்ஏ வர்சஸ் டிஏ, அதாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வர்சஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம். இப்போ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு வந்துட்டோம் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ராஜெக்ட் வேல்யூ, அதுக்கப்புறம் லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ், அப்புறம் பேஸ்ட் ஆன் ரிசர்ச் அண்ட் டேட்டா, அப்புறம் ஹெல்ப் டிசைட் வாட் லைக் நம்ம பண்ணலாமா வேணாவா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ். ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். அப்புறம் குறைஞ்ச நேரத்துக்கும் மீடியமான நேரத்துக்கும் என்ன எப்படின்றது பிளான் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பேஸ்ட் ஆன் சார்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு நம்மளால் வந்து இதெல்லாம் பார்க்க முடியும். ஸோ ஹெல்ப் டு டிசைட் வென் டு, ஓகேங்களா, எப்போ வந்து வாங்குறது விற்கிறதுன்றதை அது வந்து நமக்கு ஒரு தெளிவான பாதையை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம மெயினாக வந்து பார்க்குறோம். எதனால் இந்த எஃப்ஐ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராஜெக்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, அதோட லாங் டர்ம் க்ரோத் இந்த பொட்டென்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ஐ அப்படின்றது உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதே மாதிரி ப்ராஜெக்டோட கெயின்ஸ் என்ன, அது வந்து தப்பான ப்ராஜெக்டாக வேறு ஏதாவது தப்பான வழிகளில் போகிறதுக்கு இருக்கா அந்த ப்ராஜெக்ட்டு, அந்த மாதிரியான அதோடைய ப்ராஜெக்டோடைய மொத்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஹெல்ப்பாக வந்துருக்கும். சில ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க பயங்கரமாக இருக்கும், ஆனால் உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் இதெல்லாம் நம்ம படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே தெரிஞ்சிடும் இது ஒர்த்தா இல்லையான்றது. அப்போ அதை தாண்டி நம்ம கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம ஃபண்டமெண்டலாக மெயினாக வந்து பார்க்குறோம். அதே மாதிரி அது வச்சுருக்கோம் அப்படின்னா அது உண்மையான அதோட ரியல் யூட்டிலிட்டிஸ் என்ன, அதோட அடாப்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க ரொம்பவே பயனுள்ளதாக வந்து இருக்கும் இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்றது. அதே மாதிரி இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இது இருக்கும், இப்போ ஃபண்டமெண்டலை வச்சே மொத்தமாக நம்ம இது பண்ணிடலாமா அப்படிங்கிறீங்கன்னா கிடையாது. ஏன்னா ஃபண்டமெண்டல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக அதோட அடுத்த கட்ட மூவை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வந்து அதுக்கானது கிடையாது. அது வந்து ஒரு நியூஸ் இந்த மாதிரி ப்ராஜெக்டோட இம்பாக்ட்ஸை வச்சு அது வந்து கிரியேட் ஆகும். அதாவது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஒரு விஷயத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்கன்னும் போது அது அந்த நேரத்தை நீங்கள் விற்கிறீங்க. கரெக்டாக ஒருத்தவங்களோட மைண்ட் செட், அந்த மைண்ட் செட்டுக்கு தகுந்த மாதிரி தான் ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கெட் அப்படின்றதும் இயங்கும். அது வந்து அந்த நேரத்தோட சென்டிமெண்ட் தான். ஸோ அதனால் ஏற்றம் இறக்கம் அப்படின்றது இது எல்லாமே வந்து இருக்கும். அதே மாதிரி எக்ஸாக்ட் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஏயில் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி டெக்னிக்கல் அனாலிஸ் வந்து பார்த்திங்கன்னா 100% ஒர்க் ஆகும் அப்படின்றது எந்த விதமான கேரண்டியும் கிடையாது. யாராலையும் அதை கேரண்டியும் பண்ண முடியாது. ஸோ நிறைய நேரத்தில் தப்பாகவும் போகும். எல்லாமே மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் தான் இங்கே விஷயமே. ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறேன். ஐம் நாட் எ ஃபினான்ஷியல் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த எஃப்ஏ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டெக்னிக்கல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக அது கூட எஃப்ஏ நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ தான் அதோட லாங் டேர்மோட அதோடைய ஒர்க் எப்படி இருக்குது, அதோட பொட்டன்ஷியல் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு புதுசு விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோ மூலிமா கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இதில் முக்கியமாக ஒரு 2-3 பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதை மட்டும் காமிச்சிட்டு நான் வந்து இந்த வீடியோ அதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இதில் இந்த 2 பிளாட்ஃபார்மில் ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரேங்க் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த கிரிப்டோவில் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது என்ன ப்ராஜெக்டோடைய டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் காயின் மார்க்கெட் கேப் இருக்கு இல்லையா, இந்த 2 பிளாட்ஃபார்ம்லேயுமே வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாருங்கள் 19.23 மில்லியன் கிரிப்டோஸ் வந்து இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2021 டைம் பீரியடில் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வெறும் 19,000 தான் இருந்திருக்கும். அந்த டைமில் நான் போட்டு இந்த வீடியோவில் அதை நம்ம பார்த்துருக்கலாம். இப்போ நம்மகிட்ட அந்த சேனலில் விடுங்க சொல்கிறேன், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமாக க்ரியேட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து உண்மையானதான்னு கேட்டிங்கன்னா முக்கால்வாசிங்க வந்து ஃபேக்கானது அதிகமாக வந்துருக்கும். அப்போ அதிலிருந்து தான் நம்ம வந்து இந்த தெளிவான ப்ராஜெக்ட்லாம் இது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஃபண்டமெண்டல்லாம் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்லணும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இங்கே வந்து பார்த்துக்க முடியும். அவங்களோட வெப்சைட் என்ன, ட்விட்டர் ஹேண்டில் என்ன, எல்லாமே இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ரேங்க் ப்ராஜெக்ட் செக் பண்ணுறதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட கரண்ட்டான வேல்யூ என்ன, அவங்களோட டீம்லாம் யார் அப்படின்றத டீட்டெயிலாக அவங்களால பார்க்க முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி அதோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அதோட பர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் உங்களால் பார்க்க முடியும். அதோட FDV எவ்வளோ இருக்குது, மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது, டோட்டல் சப்ளை, சப்ளை, அப்புறம் அன்லாக் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் அன்லாக் எப்போ நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் உங்களால் இங்கே வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபண்டு அதை பற்றி பார்த்துக்கலாம், மார்க்கெட்டை பற்றி பார்த்துக்கலாம், வெஸ்டிங் பற்றி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி அதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, அனலிட்டிக்ஸ் எல்லாமே வந்து உங்களால் பார்க்க முடியும். இது மூலிமா நீங்கள் வந்து அதை ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் விஷயம் கைஸ், வேறு ஒன்றும் புதுசாக வந்து கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை லேர்ன் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.